Hi everyone and welcome to the channel Bindi Girl Recipes. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு vlog தாங்க. So ரொம்ப ஈஸியான yummy-ஆன ஒரு lunch box recipe and also இப்போ ரீசன்ட்டா என்னென்ன திங்ஸ்லாம் நான் வாங்கி இருக்கேன் அப்படிங்கறதும் இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். So வீடியோ first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். அந்த டைம்ல வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு ரெசிபி வந்துட்டு ஒரு தாபா ஸ்டைல்ல வந்துட்டு நம்ம ஒரு பன்னீர் கறி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது एक्चुअली. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பன்னீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துட்டு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. இந்த பன்னீருக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். ஸோ சேர்த்துட்டு லைட்டாக வந்து கைட்டே வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸ்பூன்ட்டு இது பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். லைட்டாக வந்து அந்த பவுடர்லாம் வந்து கோட் ஆகுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நமக்கு ரொம்ப பொடியாக இருந்தது அப்படின்னா இந்த பன்னீர் கறிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு சாப்பரில் போட்டுட்டு நான் வந்து சாப் பண்ணிக்கிறேன். அப்படி சாப் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கிரானியூல்ஸாக கிடைக்கும். நம்ம எப்படி தான் வந்து நம்ம நைஃப்பில் கட் பண்ணாலும் இந்தளவுக்கு நமக்கு கிரானியூலாக கிடைக்காது. இது வந்து ரொம்ப நல்லா வந்து நமக்கு பண்ணிடும். ஆக்சுவலி நிறைய பேர் இது வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்து இது கட் பண்ணுது அண்ட் ரொம்பவும் நமக்கு குயிக்காக வந்து இருக்குது அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொடியாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்க்கறனா சேர்க்கலாம், இல்லை நெய் சேர்க்கறனா சேர்க்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். அது உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து பட்டர் சேர்த்துருக்குறேன். அதில் வந்து நம்ம பன்னீர் எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். இதை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தால் போதும். சூப்பராக வந்து நமக்கு அந்த மசாலா எல்லாமே கோட் ஆகி அந்த பன்னீரோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்து அந்த வெளியே இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் வெந்துடும். ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பண்ண அவசியம் இல்லை. மிதமான சூட்டில் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே டவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, 4 மிளகு, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் பன்னீருக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகணும். அந்த பொடி சேர்த்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த வெங்காயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது அந்த பவுடர்ஸ் கூட. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும்போது இது நல்லா வந்து அந்த வத்தப்பொடி அந்த சீரகத்தூள் எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்க்குறேன். ஸோ 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து தயிர் தான். நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் நம்மளோட கிரேவிக்கு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பன்னீர் கறி பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையான ரெசிபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைக் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வேணும்னா இந்த கிரேவி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா இதிலே நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாக கூட நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி நல்லா பிடிச்சிருந்தது. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் மசாலா பன்னீர் இருக்கு இல்லையா,
அதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதுமானது. சூப்பரான நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து பன்னீர் கறி வந்து ரெடி ஆகிட்டு நல்லா டேஸ்டியாக யம்மியாக நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கூட வந்து நான் தேங்காய் சாதம் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன். ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து நான் வச்சுட்டேன், விசில்லாம் முடிஞ்சு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த தாளிப்பு மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பன்னீர் கறி வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நம்மளோட பன்னீர் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் சாதத்துக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து ஆக்சுவலி நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு எப்போவுமே தாளிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து மிதமான சூட்டில் பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி தாளிப்புக்கு வந்து வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வத்தல் வந்து அன்றைக்கி காலி ஆகிடுச்சு, அதனால் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். வத்தல் இருந்தால் வத்தல் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் தேங்காய் சாதத்துக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை தேங்காய் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ட்ரையாக வந்து இந்த துருவுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஈஸியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக ட்ரையாக வந்து 2 சுற்றி எடுத்துட்டேன். அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து அதை சாட்டே பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த ரைஸை வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். ஸோ உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தேங்காய், அந்த தாளிப்பு எல்லாமே சேர்ந்து இதுக்கு ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ரைஸ் நார்மலாக நம்ம எப்படி குக் பண்ணுவோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் குக் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த தேங்காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக நம்மளோட தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வித்தின் 5 மினிட்ஸில் இந்த தேங்காய் சாதம் வந்து நம்ம பண்ணிடலாம். ரைஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு தாளிப்பு தான், பட் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒரு டிஷ் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட தேங்காய் சாதம் அண்ட் வந்து நம்மளோட பன்னீர் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில திங்ஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க வந்து அடிக்கடி வளர்ந்துட்டே இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் தேவைப்படும். ஸோ அதனால் பக்கத்தில் போகிறதுக்கு வீட்டில் போடுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன், அதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு வாங்குகிற ட்ரெஸ்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து வாங்குவேன். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. கொஞ்சம் சரி ஒரு ஹாப்பியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு 2-3 வாரம் ஆச்சு வாங்கி. அதனால வந்துட்டு எனக்கு ரேட் எதுவும் சரியாக தெரியல. நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன், ஜஸ்ட் என்னோடய ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து காமிக்கிறேன். இங்கே தான் ஒரு மாலில் வந்து எடுத்தேன் இது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டங்கரி டைப்பில், பட் வந்து ஒரு சாட்டின் கிளாத்தில் வந்து ஒரு டாப்பு ஃபுல்லாக ஒயிட்டு வித் பிங்க்கு அண்டு பிளாக் டாட்ஸ் இருந்தது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன். போனோடனே பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி இதை எடுத்தேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு வாட்டி வந்து நான் போட்டுட்டேன், ஒரு வாட்டி போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பிங்பி ஜூக்கு போயிட்டு நான் ஒரு vlog எடுத்து போட்டிருந்தேன், ஹார்ஸ் ரைடிங் போகிறது எல்லாம் சேர்த்து. அது வந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தா. சரி, அப்புறம் 2 வாரம் கழித்து திருப்பி டெய்லி அதே புராணம் தான், ஜூக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே ஜூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி vlogலாம் எடுக்கல, ஜஸ்ட்டு பாப்பாக்காகவே வந்து அந்த ஜூக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தா. பேபி நம்ம ஜூக்கு போனோமா? இங்கே வா. என்னது பிங்க் பாலா? எப்படி விளையாடுவது? ஹார்ஸ் காமிக்கலையா? கையில் மாட்டணுமா? இது ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கையில் மாட்டிக்கணும். இரு இந்த மாதிரி நம்ம கையில் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த கையில் மாட்டிட்டோன்னா அந்த பால் வந்து இப்படி ரோப் மாதிரி இருக்கும். ஸோ பாலை வந்து தூக்கி போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். பால் வந்து எங்கேயும் போகாது அந்த மாதிரி. ஓகே நீ போய் விளையாடு போ.
ஓகே, ரெண்டாவது ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹூடி டைப்பில் ஒன்று வாங்கினேன். ஏன்னா இப்போ வின்டர் அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இது பனியன் கிளாத்து தான், பட் வந்து ஹூடி இருந்தது. சரி ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால வாங்கினேன். இது வந்து ஒரு கிரே கலரில் வந்துட்டு ஒரு ஹூடி. இங்கே வந்து ஸ்ட்ராபெரிலாம் போட்டிருந்தது குட்டி குட்டியாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஒரு ஜிப் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு பன்னி போட்டிருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தலையில் போடுறது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜீன் பேண்ட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இப்போ வின்டர் டைம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனால் சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு அவளுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு நெக்ஸ்ட்டு வந்து சும்மா வீட்டுக்கு போடுறதுக்கு ஒன்று. இது வந்து சும்மா கலர்ஃபுல்லாக ஒன்று இருந்துச்சு. சரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டுக்கலாம். பேபி பால் எடுத்து அடிக்காத பேபி ப்ளீஸ், அது வலிக்கும். அது ஆக்சுவலி ரப்பர் பால். இது பார்க்க க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஃப் ஹேண்ட் வச்சு ஒரு ஷர்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 3/4 பேண்ட்டு இல்லை ட்ரௌசர் அதெல்லாம் போட்டாலே நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பேபி தூக்கி போடாது, எனக்கு பயமாக இருக்குது. நீ கொஞ்சம் சும்மா ப்ளீஸ் ப்ளீஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இது டபுள் ட்ரெஸ்ஸா? நானே இப்போ தான் பார்க்குறேன். ஓகே 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 ஓகே. ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நினச்சேன் இது வந்து ஒரு சுடிதார் மாதிரி போல் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ஹேண்ட் அட்டாச்சுன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, நமக்கு வந்து இங்கே டிஷர்ட் வந்து தனியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அந்த டிஷர்ட்டோட ஹேண்டு தான் இது. ஜஸ்ட்டு இது வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு டாப் மாதிரி. நான் வந்து இது அட்டாச்சுன்னு நினச்சேன், பட் தனித்தனியாக இருக்குது. பார்க்க நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் 2 பேக்கெட்லாம் இருக்குது, அது இருந்தது. அண்ட் அது கூட வந்து இந்த பேண்ட்டு. ஸோ இதுலேயும் வந்து அடியில் வந்து நமக்கு டாட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு இதுவும் ஒன்று வாங்கியாச்சு. என்ன இங்கே வந்து நீ காமி, இங்கே வா இங்கே வா. ஸோ ப்ரீட்டி, நல்லா இருக்கே பாப்பாவுக்கு, சூப்பராக இருக்கே. பார்த்து ஹேங்கர் அடிச்சிடாம காமி, அம்மா காமி, ட்ரெஸ் காமிடா, இங்கே காமி, இந்த பக்கம் திருப்பி. சூப்பராக இருக்கு, வா ஸோ ப்ரீட்டி. நம்ம போடுவோம் சரியா? ஆட்டேங்கப்பா. பிடிச்சிருக்கா ரொம்ப? சரி ஓகே, நம்ம போடலாம். கொண்டா, அழுக்காயிட போதும். பேபி அழுக்காயிடும். நம்ம வெளியே போகும்போது டாடி வரவும் நம்ம போடுவோம். குடு, கிமி 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 கிமி. அப்படி இல்லை, போட்டுட்டு நம்ம சுற்றணும் சரியா? ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ரெஸ்னால் ஒரு கிரேஸ். எப்போவுமே வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டே இருப்பாள். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஏன்னா இந்த வயசில் வந்து அவங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதே தெரில. ரொம்ப பிரைட்டாக எது இருந்தாலுமே பிடிக்குது அவளுக்கு. பட் ப்ளூ வந்து அவளுக்கு கிரேஸ் மாதிரி. அதனால தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு போயிட்டா அப்படியேமோ. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயாவது அடுத்த அவுட்டிங் எதுவும் போனோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் போடணும். இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு நைட் ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி 2 எடுத்தோம். அது ஒன்று வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த வின்டருக்கும் வந்து நமக்கு ஃபுல் ஹேண்ட் எடுத்தனால எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. நல்லா ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டேன் நான். இது வந்து ஸோ வந்து எக்ஸல் எடுத்தேன் நான். என்னோடய சைஸ் வந்து எல் தான். நான் வந்து எக்ஸல் எடுத்தேன். ஏன்னா நைட் ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து நமக்கு போடுறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நைட் ட்ரெஸ் ஃபீல் இருக்கும். ரொம்ப டைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்காது, எனக்கு தொலைன்னு இருந்தால் தான் நைட் ட்ரெஸ் பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தேன். இது கூட வந்து இதே மாதிரி மேட்சிங் பேண்ட்டு, நைட் பேண்ட்டு. ஸோ இது 2ம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிங்க் வித் ஒயிட்டில் ஒன்று எடுத்தேன், லைன்ஸ் வர மாதிரி, ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி. அது வந்து காமிக்க முடியல, வாஷ் பண்ண போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஷர்ட்டு தான், ஸ்ட்ரைப்ஸ் போட்டு மிக்கி மவுஸ் அப்படி படம் போட்டு இருந்தது. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் போட்டு மிக்கி மவுஸ் பிக்சர்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பா கிட்ட வந்து
க்ரீன் வந்து அதிகமாக இல்லை. இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது, பிங்க், ரெட்டு என்னென்னமோ இருந்தது. க்ரீன் வந்து பாப்பா கிட்ட அதிகமாக இல்லை. அதனால் இது வித் வந்து நமக்கு இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரௌசரு. ஸோ இந்த ட்ரௌசர் வித் பின்னாடி வந்து நமக்கு 2 பேக்கெட்டு அதெல்லாம் ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினி பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஒட்டிக்கலாம் வேணும்னா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு காயின் பவுச் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஜிப்பெலாம் கொடுத்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது வந்து ஆக்சுவலி கடையில் வச்சு நான் பார்க்கல. இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்துன்னு வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தப்போ தான் தெரியுது ஹிப்பு கிட்டே நமக்கு ஒரு பவுச் இருக்குது அப்படின்ட்டு. இது குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டிஷர்ட் போட்டு இந்த ட்ரௌசர் போட்டு இந்த பவுச் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த கலர் பாப்பா கிட்ட இல்லவே இல்லை. அடுத்து எனக்கு ஒரு ஃபுட்வேர் ஒன்று வாங்கினேன், ஒரு ஷூ மாதிரி ஒன்று. இது வந்து நம்ம எய்தர் சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், ஜீனுக்கும் போட்டுக்கலாம், அதே மாதிரி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல வந்து நமக்கு 2 ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய ஒரு ஸ்டட்டு மாதிரி கொடுத்துருந்தது. இந்த இடத்துல ஒரு டை கொடுத்தது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த க்ரீம் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் வாங்கலாம். பிளாக்கு, ப்ளூ, மெரூன் நிறைய கலர்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. சரி எனக்கு வந்து இது வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு லைட் கலர்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஸ்லிப்பர்ஸ் ஒயிட்டு இந்த மாதிரி க்ரீம் அதெல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து வாங்கினேன். ஸோ இது இன்னும் யூஸ் பண்ணல, அப்படியே தான் காட்டுறேன் உங்களுக்கு. இனிமேல் தான் ஏதாவது ஒரு வெளியே எங்கேயாவது போனால் தான் போடணும். வாங்கி 2 வாரம் கிட்ட ஆச்சு. இன்னும் ரொம்ப வெளியே போகல. இந்த வின்டர்னால ஒரு வாட்டி நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்குரிய ரியாக்ஷன் வந்து டபுளாக இருக்குது. அப்புறம் 2 வாரத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். அந்தளவுக்கு அந்த குளிர் வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த குளிர்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து போகிறது. அப்புறம் ஐயோ குளிர்து வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த திங்ஸ்லாம் உங்கள்கிட்ட காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், எப்படி இருக்குது பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படிங்கிறது ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். அண்ட் நிறைய ரெசிபீஸும் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்.